எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் V1 மீடியா. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவன்மலை கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு வந்து சேர லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி தான் சிவன்மலை கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை கோயில்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி தான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சமாவே இருக்குது. நாம் இப்ப கோயிலோட என்ட்ரன்ஸ் வெளியே போயிடலாம். சிவன்மலை மலைக்கு மேலே போக ரெண்டு வழியை பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா படி வழியும் போகலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோடு வழியும் போகலாம். நீங்கள் படி வழியே போனீங்கன்னா 496 படி இருக்குது. நமக்கு டைம் இல்லாதனால நம்ம ரோடு வழியே போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் ரோடு வழியே போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவவாக்கிய நூல் எழுதின சிவவாக்கிய சித்தர் முருகருக்கு கோயில் அமைச்சு வழிபட்டிருக்காரு. அதனால தான் இந்த கோயிலுக்கு சிவன்மலையின் பேர் வந்திருக்குது. சிவன்மலை கோயிலுக்கு வர பக்தர்கள் ஓய்வெடுக்க இங்க பாத்தீங்கன்னா மண்டபம்லாம் அமைச்சிருக்காங்க. சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோயில்ல பாத்தீங்கன்னா காலை, மதியம், மாலை, இரவுன்னு தினசரி பூஜை நடைபெற்றுதான் இருக்குது. ஃபைனலா நாம மலைக்கு மேல வந்துட்டோம். சிவன்மலை கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சில மரபு வரலாறுலாம் சொல்லப்படுது. சிவன் திருப்புறத்தை அழிக்க மெருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னு அழைக்கப்பட்டது. பார்வதியும் அகத்தியரும் சிவனை நோக்கி தவம் செய்த தலம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் இங்க வந்து குடிகொண்டாருன்னு சொல்லப்படுது. இந்த வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா சிவமலை குறவஞ்சி பாடல்ல சொல்லப்பட்டிருக்குது. சிவன்மலை கோயில்ல பாத்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை எல்லாம் இயங்கி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சிவன்மலை கோயிலுக்கு அடிப்புறத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலை பார்க்க முடியுது.
சிவன்மலை கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளே வைக்கிற பொருளுக்கும் சமூகத்தில் நடக்கிற நிகழ்வுக்கும் சம்பந்தம் இருக்குதா கூறப்படுது. சிவன்மலை முருகர் தனது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை இந்த பெட்டிக்குள்ளே வைக்குமாறு உத்தரவிடுவார். இந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட பொருட்களை பக்தர்கள் பூஜைகள் மூலம் வழிபட்டு வருவாங்க. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தண்ணீர் வைக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுனாமி வந்துருச்சு. இந்த தண்ணிக்கும் சுனாமிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா சிவன்மலை முருகர் நடக்க போற நிகழ்வை முன்னறிவிப்பா சொல்லியிருக்காரு. அது மாதிரிதான் இன்னொரு முறை இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்குள்ள தங்கம் வைக்கப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாயிருச்சு. இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்குள்ள ஒரு முறை மண்ணை வச்சு பூஜை செஞ்சாங்க. அப்ப இடத்தோட மதிப்பு அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கும் அதில் வைக்கப்பட்ட பொருளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறதுக்கு நிறைய நிகழ்வுகள் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில தற்போது 2 இளநீரை வச்சு வழிபட்டு வராங்க. இந்த பொருட்கள் வருங்காலத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சிவன்மலை முருகன் கோயில்ல ஏராளமான சித்தர்கள் இன்னும் தவம் செஞ்சு கொண்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த சித்தர்கள் புண்ணியம் செய்தவர்கள் கண்களுக்கு மட்டும் தெரியுதா சொல்லப்படுது. சிவன்மலை கோயில்ல மலையை சுத்தி அட்டதுர்கை இருப்பதாக சொல்றாங்க. மற்ற கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா சிவன்மலை முருகன் கோயில்ல முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாங்க. இந்த சிவன்மலை கோயில்ல பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சூரிய பகவானை பார்த்து நிக்குது. சிவன்மலை கோயிலோட சிறப்பு அம்சமான ஆண்டவர் உத்தரவு பெட்டியை இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறோம். நன்றி.